இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் இனி எப்படி வச்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். கை நல்லா இருக்கு, விரல் நல்லா இருக்கு, உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நரம்பு அது தடம் பிறண்டு விட்டாலே நம்மால் நிற்க முடியாது, நடக்க முடியாது. என்னது நரம்பு? உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த சதையோடு இருக்கக்கூடிய நரம்பில் ஒரு நரம்பு மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அப்படி லைட்டா பிறண்டு இருந்தாலோ ஒரு சுருண்டு சுருண்டு இருந்தாலோ என்னவாயிரும்? பஸ்ன்னு வீங்கிரும். அதுக்கப்புறம் அதை முறைப்படி அந்த வேதனையோட வலியோட சுழுக்கெடுத்தா தான் அந்த நரம்பு பழைய பொசிஷனுக்கு வந்தா தான் என்னவாகும்? நம்மளால ஆக்டிவா இருக்க முடியும். ஒரு நரம்பு பிறண்டு போறதே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. அவ உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் சரியான வழித்தடங்களில் அமைத்து கொடுத்தவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான தெளிவான பார்வையை தந்திருக்கிறான். பார்வை இல்லாதவர்களுக்கு தான் அவருடைய அருமை தெரியும். உடம்பில் எத்தனை அவயங்களில் எத்தனை உறுப்புகள் அவன் செய்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் கொட்டி கிடைக்குகிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு நியமத்து கொடுக்கிறதுன்னு சொன்னா பெரிய பெரிய பணங்காசுகள், காரு, பங்களா, தோட்டம், துறவு, சொத்து, சொகம், தொழில் துறைகள் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது எல்லாம் விட, இவை அனைத்தையும் விட அல்லாஹ் நமக்கு தேக சௌக்கியத்தை தந்திருக்கிறான் அல்லவா? இது எவ்வளவு பெரிய ஒரு நியமத். அதுக்குதான் சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர். ஒரு மிகப்பெரிய அரசர், அந்த அரசரிடத்துல இந்த தண்ணீருடைய மகிமை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், இந்த உங்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரரா இருக்கிறீங்க, இப்ப தாகமா இருக்குன்னு கேட்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுக்கலன்னா நீங்க அந்த தண்ணிக்காக என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை கொடுத்தாவது என்ன செய்வேன், நானு அந்த ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி நான் குடிப்பேன். நாங்க தண்ணியே கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? அப்படி நிலவரம்லாம் ஒரு நேரத்தில் இருந்திருக்குது. எத்தனை கிலோமீட்டர் போய் தண்ணியை சுமந்துட்டு வந்த காலம்லாம் இருக்குது. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப லேசாக்கிட்டான். வீடு கட்டும் போதே நல்ல தண்ணி பைப்பு, போர் தண்ணி பைப்பு ரெண்டை சேர்ந்தே கொண்டு வந்துடுறோம். ஆனா ஒரு நேரத்துல உடம்புமா கிலோமீட்டர் போய் சைக்கிள்ல தூக்கிட்டு வந்த அனுபவங்கள்லாம் உண்டு நம்மள முன்னோர். அப்ப தண்ணிக்காக அவசரப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப சொன்னாங்க அந்த தண்ணிக்காக பாதி ராஜ்யத்தை கொடுப்பேன். சரி, தண்ணி குடிச்சாச்சு. இப்ப உங்க உடம்புல அந்த தண்ணி உள்ள போய் அது கழிவாக சிறுநீராக வெளியே வரணும். வெளியே வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய உபாதைகள்